இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிவிஎஸ் என்டார்க்கு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா செக் ஃபியூயல் சென்சார்னு சொல்லி நம்ம இந்த கிளஸ்டரில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூயல் கேஜ் வேறு ஒர்க் ஆகலை. ஸோ அதை தான் இது செக் ஃபியூயல் சென்சார்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த கப்ளரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டி நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது வந்து எதுவும் பிரச்சனை இருக்கா, கப்ளரில் பிரச்சனை இருக்கான்னு மாட்டிட்டு பார்த்தாலுமே மறுபடியும் அதே மாதிரி செக் ஃபியூயல் சென்சார் தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு ஃபியூயல் கேஜ் லெவலும் காமிக்கவே இல்லை. ஸோ மிச்ச வண்டியிலலாம் பார்த்தோம்னா நம்ம ஃபியூயல் கேஜ் செக் பண்ணுறதுக்கு அந்த ஃபியூயல் கேஜ் ஒரு வயர் துண்டை வச்சு டைரக்ட் பண்ணோம்னாலே ஃபுல்லாக காமிக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணோம்னா டைரக்ட் பண்ணோம்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக ஒரு 1 ஆம்பியர் டயோடை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம ஃபியூயல் கேஜோட அந்த கப்ளரில் இது டைரக்ட் பண்ணோம்னா மட்டும்தான் இது வந்து போச்சா இல்லையா, மீட்ரு கிளஸ்டருக்குள்ளாரா என்னன்னு தெரியும். மிச்சப்படி மித்த வண்டி மாதிரி டைரக்ட் பண்ணோம்னா தெரியாது. இப்போ நம்ம அந்த டயோடை வச்சு டைரக்ட் பண்ணிட்டோம், டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி காமிக்குது. இப்போ அந்த செக் ஃபியூயல் சென்சார்ன்றது காமிக்கலை. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் வண்டிகளில் இனி BS6 வண்டியில் அந்த மாதிரி கிளஸ்டரில் வந்துச்சுன்னா ஒரு டயோடை வச்சு டைரக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தான் ஒரு வயரிங் கோளாறா இல்லாட்டினா நம்ம அதாவது அந்த ஃப்ளோட்டில் கோளாறான்னு கண்டுபிடிக்க முடியும். இதே வயரிங் கோளாறு இருந்தாலும் இந்த மாதிரி தான் காமிக்கும். இந்த வயரிங் கோளாறு இல்லை, இப்போ ஃப்ளோட்டு தான் கோளாறுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுச்சு.